ஒரு ஆட்டோன்ற விலைக்கே நீங்க கார் வேண்டலாம். இதே கலர் இருக்கட்டுமா இல்லாட்டி கலரை மாத்துவோமா அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் சொல்லுங்க. நீங்க அதிக பேர் எந்த கமெண்ட் சொல்றீங்களோ அதை பார்த்து நான் கேட்டுக்கொள்றேன். சரியா? அந்த யூடியூப் வருமானத்துல நீண்ட நாள் ஆசை நிறைவேறி விட்டது. சந்தோஷம். இப்ப இந்த காரை உங்களுக்கு காட்டிக்கொள்றேன். அது எந்த காரன்னு சொன்னா இந்த வங்கலாம் கத்தினோட அந்த இஎம் வித்தால எங்க காருக்கு முன்னாடி இருக்க இப்ப சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு? இல்ல எங்க காரை கண்ணோட போடுவாங்க பாருங்க. என்ன என்ன கார் இப்ப அலுமினியம் பிளாஸ்டிக். உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கரது உங்கள் கேஎஸ் அதிகமாக எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் கொழும்புல நிற்கிறோம். இங்கே ஜெசியை நான் நிற்கிறேன், அங்கே கைன் ப்ரோ நிற்கிறேன். இப்போ என்னென்னு சொன்னால் நீங்கள் முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதாவது நாங்கள் கொழும்புக்கு என்ன அளவில் வந்தாங்கன்னு சொன்னால் கார் ஒன்று பார்க்குறதுக்காண்டி வந்தாங்க. அந்த வகையில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. 2 கார் பார்த்துனாங்க, அது பிறகு ஒரு கார் பார்த்துனாங்கன்னு பார்த்துட்டு கடைசியாக இப்போ நாங்கள் ஒரு கார் எடுக்கிறதுக்காண்டி வந்து நிற்கிறோம். அது எந்த கார் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டிக்கிறோம். போவாங்க இப்போ இல்லை, அதாவது எங்கள்கிட்ட கனவு நிறைவேறி விட்டதுன்னு சொல்லலாமல் எங்கள்கிட்ட யூடியூப் வருமானத்தில் நீண்ட நாள் ஆசை நிறைவேறி விட்டது. சந்தோஷமா இருக்குதுண்ணே. மற்றது உண்மையா கயன் ப்ரோ, ஜெசி அண்ணா, அலஸ்ட் அண்ணா எல்லாங்க நன்றி சொல்லுங்க. என்ன சொல்லிட்டோம்? நன்றி இல்லை பாட்டி இல்லை உண்மையாவே நான் மற்றது இன்னொரு நிசாந்தன் இப்போ எல்லாங்க நன்றி சொல்லுவேன். என்ன சொன்னால் நான் ஒரு கார் எடுக்கணும்னு சொல்லி கனவிட்ட காய்ச்சி நான் எந்த கார் எடுக்கலாம், என்ன பிரச்சனைகள் வரும் என்று சொல்லலாம் கேட்டு எல்லாம் ஆராய்ச்சி செய்து போட்டு தான் நான் வேண்டுறேன். அதையும் சொல்லிக்கோ. என்ன சொன்ன பார்க்குறாங்களா உங்களுக்கு இந்த பழைய காரில் ஒரு ஆசை வந்து நீங்கள் வேண்ட யோசிப்பீங்க. தெரிஞ்ச ஆகிட்ட கேட்டு விசாரிச்சு அது பார்ட்ஸ் எடுக்கலாமா, இன்ஜின் பிரச்சனை அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்தீங்க சொன்னா உங்களுக்கு நல்ல நிறைய பேருக்கு ஒரு ஐடியாவும் இருக்கும். என்னட்டு பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்து வந்து ரெண்டுக்கு கார் எடுத்து ஓடி அநியாயம். அதுக்கு இப்படி ஒரு கார் ஒன்று எடுத்து விட்டீங்கன்னா 5-10 வருஷம் தண்டவாள நீங்க ஓடிட்டு விட்டுட்டு போகலாம். இல்ல மற்றது உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னா நீங்கள் ஒரு ஆட்டோன்ற விலைக்கே நீங்க கார் வேண்டலாம். இதே மாதிரி 2 கார் வேண்டலாம். அது சரியா, அது உண்மையா. புதுசா வந்த ஆட்டோட விலைக்கு இது 2 பாதி வேண்டலாம், 2 பாதி 3 பாதி எல்லாம் வேண்டலாம். அதான் அதோட கொஞ்சம் லோ கண்டிஷன்ல எடுக்கலாம். அப்படி எல்லாம் இருக்கு. என்ன விலையெல்லாம் பயங்கர விலை. ஆனா இது பட்ஜெட்ல எங்களுக்கு மன திருப்திக்கு ஏற்ற மாதிரி காரும் அமைஞ்சிருக்கு, எங்க விலையும் அமைஞ்சிருக்கு. எங்க யூடியூப் வருமானத்துல நான் வேணுன 2வது வாகனம். அதாவது முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா இது வேண்டாம் என்ன பைக் கிட்டத்தட்ட 5 வருட உழைப்புன்னு சொல்லி சொல்லலாம். 5லேருந்து 6 வருஷமாவது 6 வருட கடின உழைப்புக்கு பிறகு எங்களுக்கு இதை வேண்டக்கூடிய மாதிரி இருந்தது. சந்தோஷம். இப்போ இந்த காரை உங்களுக்கு காட்டிக்கொள்றேன். அது எந்த காரன்னு சொன்னா நீங்க போன வீடியோலயே பார்த்துருப்பீங்க. அந்த பப்பரப்பா அந்த மஞ்சள் கலர்ல இருந்துச்சு இந்த கார். மங்களகரமான மஞ்சள், அதான் கண்ணூர் வைக்க மாட்டாங்க. என்ன மஞ்சள் கலர்லாம் இருக்கு. ஆனால் நாங்கள் இதுக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்குது தான். அது நாங்கள் யாழ்ப்பாணம் போயிட்டு செய்வோம். மற்றது என்ன பிரச்சனை சொன்னா நான் அது வேண்ட வந்தது வீட்டை தெரியாது. அப்ப எங்க அம்மா பார்த்துட்டு என்ன சொல்ல போறா, மனைவி பார்த்துட்டு என்ன சொல்ல போறான்னு சொல்லி அது ஒரு பக்கம் எல்லாம் சந்தோஷமா. இந்த கலர் எடுத்து தந்த அவன் யாரு, இவரான ஆள். சரியா? அதாவது இவன் எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. என்ன சொன்னா எல்லாம் சேர்ந்து போலாம் தானே. மற்றது வந்து இந்த கலர் மாத்தணும், ஒரு சில வேலைகள் இருக்கு. அது எல்லாமே நாங்கள் யாழ்ப்பாணம் போயிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த கலர் கஜம் ப்ரோக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. தரவா உங்களுக்கு அப்புறம் சும்மா வசனத்தை கட் பண்ணிட்டு இந்த கலரும் ஓகே தான். சரி, எப்ப என்ன சொன்னா என்ன இந்த காரோல கண்டான்னு சொன்னா மறக்கவே மாட்டேன். இந்த கலர் கார் அப்ப சங்கர் ஆனது, மஞ்சள் கலரா அப்ப சங்கர் வருது. அதே மாதிரி அடிக்கிறது வீசியா சங்கர் போட்டு பிளான் பண்ண என்ன பார்த்து நான் பாத்தீங்கன்னா இன்ஜின் நம்பர், செஸ்ஸி நம்பர் எல்லாம் செக் பண்ணணும். ஒரு கார் எடுக்கிறேன்டா என்ன சில பேர் இன்ஜினை மாற்றி வச்சிருக்கணும், புது இன்ஜின்கள் வச்சிருப்பினோம். அப்போ இது வந்து ஒரு வாகனத்துக்கான கெத்து அதே இன்ஜினோட இருக்கிறது தான். அப்போ இது 2 இது ஒரிஜினலாக இருக்கு நான் பார்த்த வரைக்கும். மற்றபடி ஏசி கம்ப்ரஸர் புதுசாக போட்டிருக்கணும். மற்றது டிங்கரிங் வேலையுண்டு பெருசாக எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. இதில் மட்டும் சின்ன வேலை இருக்கு, சின்ன குட்டி வேலை இருக்கு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த காரை சங்கர் ப்ரோ யாழ்ப்பாணத்தில் ஓடினா தெரியும். சங்கர் ப்ரோ போறாருன்றது தெரியும். யாழ்ப்பாணம் இல்லை, கயன் ப்ரோக்கு போன வீடியோ சொன்னேன். நான் மௌனியா வரேன்னா யாழ்ப்பாணம் தெரியும். என்ன அப்படி ஒரு பப்பரப்பான ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கு. ஆனால் இது மாதிரி நல்லா தான் இருக்கு. ஆனால் எங்களுக்கு ஒரு பிடிச்ச கலர் ஒன்று இருக்கு தானே, அந்த கலர் மாற்றுவோம்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கு. புக்கில் மாற்றலாமே. அது என்ன வீட்டில் கொண்டு போய்கிட்டு என்ன காரா கலரான்னு கேட்க இல்லை, கேட்க மாட்டேன். அதெல்லாம் மங்களரமா மஞ்சள் அதனால அந்த பிரச்சனை இருக்காது. பட் வேற ஏதாவது பிரச்சனைகள்? வேற பிரச்சனைகள் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு தெரியல. ஓட சில விலைக்கு இது ரேடியேட்டர் பிரச்சனை தான் அதை காட்டும். முன்னாடி பழைய கார் தானே, 100 விதம் எதிர்பார்க்கல. சின்ன வேலைகள் இருக்கும், கொஞ்சம் மனசு வச்சு செய்து இந்த கார் எடுத்து செய்தீங்களா பாவிக்கும். நான் பாருங்க வவுனியாலேருந்து சொப்பன சுந்தரியில கொழும்புக்கு வந்திருக்கிறோம் பாக்குறதுக்கு. அதுக்காக எதிர்பார்த்துருக்க மாட்டேன். அடுத்த கார்ல என்ன போவீங்களா வந்து கேட்டார்ல, அவ்வளவுக்கு உண்ட கார் இதாகிட்டாடா அப்படி கொழும்பு போற அளவு கேட்டேன் செய்திருக்கேன்டாண்டு. அவ்வளவு நம்பிக்கை வரணும் உங்களுக்கு. முதல்ல எங்கட காரை நாங்கள் நம்பணும். நான் சொல்லுவேன் அடிக்கடி, எங்கட காரை நாங்கள் நம்பினாதான் அது எதுவும் நல்லதாகவே நடக்கும். கட்டாயம். பஞ்சவத்தை கண்ட போல பெட்ரோல் வேட கீழே விட ஏசி தானே பழவ
15 15 1 லிட்டர் ஏசியோட 18 சி 15 ஏசி இல்லாட்டி கொஞ்சம் கூட 18 பாவிக்கும் ஹெட்லைட் ஏதாண்டே ஒன்று 10 இல்லை ஒன்று இருக்குல்ல මේ පැත්තේ වැඩ කරන්නේ ලයිට් මේ පැත්තේ ලයිට් වැඩ කරන්නේ ஓகே வேறு சரி லூஸ் கனெக்ஷன் இந்த காரை வேண்டியாச்சு அண்ணா ஐயா ஓகே அண்ணாட்ட தான் நாங்கள் காட்சி பண்ணாங்க ஓகே நன்றி தேங்க்யூ ஓகே இதில் டாக்குமெண்ட்டுகள் திறப்புகள் எல்லாமே இருக்கு எல்லாம் செக் பண்ணிட்டேன் நான் ஏற்கனவே எல்லாம் பார்த்து எல்லாம் எழுதி எல்லாமே ஓகேண்ணே கிளியராக இருக்கு எழுதி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து இன்ஜின் நம்பர் பார்த்து எல்லாம் பார்த்து வாகனம் எல்லாம் பார்த்து எல்லாம் ஓகே திருப்தியாக இருந்துச்சு எடுத்தாச்சுண்ணே விலையும் எங்களுக்கு ஓகே இப்போ நாங்கள் என்ன செய்ய பண்ணோம் சொன்னால் இங்கேருந்து வலிக்கிற போகிறோம் எல்லாத்தையும் பார்த்து எடுத்து நாங்கள் பார்த்து ஓடினா சரி அதான் பக்குவமா பத்திரமா அடிக்க வர மாட்டாங்க தெரியுமே இடவை ஓடி கண் லைட் தேவையில்லை அப்படி எல்லாருக்கும் நம்ம டப்பன ஒரு மஞ்சள் கலர்ல தெரிக்குது ஹெட்லைட் போறோம்னா டவுன் போடு டிம் போடு அப்படி பண்ணா இருக்க போது இப்ப என்ன விஷயம் சொன்னா நான் கார் ஓடுவேன் ஆனா கொழும்புல இருந்து எடுத்தோட இருக்கு ஒரு சில கார் ஓடி இருக்கிறேன் ஆனா இப்ப கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் போறதான் பெரிய ஒரு சவால் இந்த சவால் மாதிரி என்னென்னு கொண்டு போய் சேர்க்க போறோம் என்னென்னு ஓட போறோம் இப்ப என்ன சொன்னா ஜசினா அவட்ட கார்ல வரணும் நாங்களும் எங்கட கார்ல போகணும் கயன்புரம் என்னோட வேற நினைக்கிறேன் என்னோட வேற நான் நம்பி வரத்தான் வேணும் இருக்கிற நார்மல் கார்கள் இப்ப புது கார் எடுத்துட்டு போற வேண்டாம் ஓகே ஒரு ஓடிக்கலாம் ஆனா இதுல இருக்கிற சேலஞ்சிங் வந்து பிரேக் ஓகே ஒரு 80% ஓகே ஸ்டீரிங் டைட்டா இருக்கு அது புதுசா பார்ட்ஸ் மாத்தினால டைட்டா இருக்குன்னு சொல்றாரு இது எல்லாத்தையும் வெட்டி இப்ப அலஸ்டிபரோன்ற ஆசாதி மாதிரி வெட்டறல அது அது ஆளும் கஷ்டம் என்ன சுத்தம் இது அப்படி இல்ல இது கொஞ்சம் பரவாயில்லை என்ன மற்றது காரை காட்டுறோம் கார் வடிவ காட்டுவோம் முன்பாக இருந்து காட்டுவோம் ஏண்டா முதல் வந்து காரை காட்ட நம்பரை காட்டாத ஏண்டா விக்கிற ஒரு பொருளை நாங்கள் நம்பரை காட்டி இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு போனோம்னா அவங்க டிமாண்ட் இல்லாமல் போய் அந்த காலத்தால் காட்டவே மாட்டேன் அப்படி ஒரு எதை செய்தாலும் அதான் இதான் கேட்டுட்டு இருந்தார் இப்போ எங்கட வாங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஓகே இப்போ நாங்கள் காரை காட்டுவோம் இருக்கா காரை காட்ட முன்னே காரை போட நம்பர் வந்து முதலாவது நம்பரை பாருங்க இந்த நம்பருக்கு வந்து ஓகே இப்போ டேக்ஸை வந்து போட்டாட்டிக்கு எழுதுவாங்க இந்த டேக்ஸ் இருக்குல்ல 2025 ஆண்டு டேக்ஸை ஃபோட்டோ காப்பி எடுத்து ஓட்டணும் ஓகே ஓகே எடுத்து ஃபோட்டோ காப்பி அடிச்சு ஓட்டுவோம் முடியும் அதே மாதிரி அதை விட்டுறது நாங்கள் காட்டுறது தெரியாது எனக்கு சந்தேகம் ஒன்று இருக்கு இந்த எல்லா வாகனங்கள்லையும் இது ஒட்டுவினம் அதே அப்படி ஒட்டுறன்னு தெரியல எனக்கு டிஸ்ட்ரிக் ஓட்டுறோம் டிஸ்ட்ரிக் இல்லை கையில் போலீஸ்காரங்களுக்கே தெரியாது என்னதுக்கு ஓட்டுற மாட்டேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஓகே இந்த பாருங்க அண்ணா இப்போ நாங்கள் கொண்டு வரணும்னு சொன்னால் துறைச்சி தரப்பேன் கொடுத்தாச்சு சொல்லி அப்படியே விடையில அந்த துறைச்சி கொடுக்க ஒழுங்கா கொடுக்கணும்ன்ற ஒரு இதில் பாருங்க ஏண்டா கொடுக்குறது ஒழுங்கா கொடுக்கணும் செய்கிற இதாக ஒழுங்கா செய்யணுன்றதுக்காண்டி நல்ல விஷயம் என்ன உண்மையிலே இப்போ காரண்ட மூவப்பு உடம்பு இப்படி தான் இருக்கும் இந்தா முன்னே பாருங்க பட் நம்பரை காட்டுவோம் நம்பர் வந்து இப்போ நாங்கள் சில அந்த கூட்டி கழிச்செல்லாம் பார்ப்போம் சரியா அது ஒவ்வொரு மனநிலை இப்போ எனக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் இல்லை மன திருப்திக்கு வேண்டுறோமா பாவிக்கிறோம் நாங்கள் ஒழுங்கா பாவிச்சா சரி அவ்வளோ தான் மற்றது இப்போ கார் மூவப்பத்தோட வந்து பிறகு ஒரு சில வாகனங்களை பார்த்தோன்னு தோணும் எங்களுக்கு தான் இது அதான் அப்படி என்ன எடுத்து ஆகணும் அது என்ன கட்டணம் அடுத்த கட்டத்தை பார்க்கணும் மற்றது தான் முன்னுக்கெல்லாம் ஓகே நீட்டாக இருக்குன்னு மற்ற இதில் இதான் மாடலா லான்சர் பாக்ஸ் லான்சர் பாக்ஸ் மாடல் இது வந்து ஒரு மாடல் எண்பது இருக்கு சரி அது வேணாம் எங்களுக்கு தெரியல இன்ஜின் மனங்கள்லாம் காட்டுனாங்க வீடியோவில் என்ன உள்ளுக்கு பாப்போம் என்ன மாதிரி கண்டு உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன விஷயம் வெல்கம் டு அவர் பேலஸ் யா இந்த சீட் மட்டும் டிரைவர் சீட் மட்டும் இதில் கொஞ்சம் பிஞ்சு இருக்கு அதான் இருக்கும் அடிக்கணும் சீட் கவர் அடிக்கணும் மற்றது முன்னுக்கெல்லாம் ஓகே ரேஸ் எல்லாம் நீட்டாக இருக்கு ஓகே இதெல்லாம் ஓகே பின் சீட் பாருங்க இந்த பின் சீட்டும் ரேக்கடைக்கு அந்த இது கொஞ்சம் இருக்குன்னு அதுக்கு சீட் கவர் அடிச்சு விட்டா சரியானே கவர் அடிச்சு விட்டா சரி மட்டும் இந்த வெயிலுக்கு இந்த இது இருக்கு இன்னைக்கு இருக்கிற ஆளுக்கு கொஞ்சம் வெயில் தானே கூட ஆனதுக்காண்டி எல்லாமே இருக்கு பட் டிக்கி ஸ்பேஸும் காட்டினாங்க போன வீடியோவில் என்ன ஓகே இவ்வளோ தான் டயர் வளம் எல்லாமே புதுசு டயர் 4 டயருமே புதுசு எல்லாமே பார்த்துட்டீங்க நான் இப்போ தூரடம் போகிறதால வந்து ரேடியேட்டர் முக்கியமான உண்டு ஹீட் ஆக மாட்டேன் இப்போ அவையில் கூலன் எல்லாம் விட்டு விட்டுருக்கணும் எல்லாம் டேங்கில் எல்லாம் விட்டு நீட்டாக இருக்கு நம்பி போகலாம் அண்ணா பார்த்து செக் பண்ணி தரேன் எல்லாம் ஆயில் தீனவே ஆயில் கூட ஒரு மாற்றணும் ப்ரோ வீட்டை போய் ஆயில் பரவாயில்லைண்ணே
அதாவது இப்போ டிஃப்ரெண்ட் ஆயில் மற்றது கியர் பாக்ஸ் ஆயில் எல்லாம் மாற்றிருக்கிறாராம். இந்த ஆயில் மட்டும் கொஞ்சம் ஆக பழசண்ட் இல்லை, ஓரளவு மிடில் ரேஞ்சில் இருக்குது. ஆனால் என்ன பொறுத்தவரை எடுத்து புதுசாக மாற்றி விட்டால் நல்ல நம்பிக்கை இருக்கு. எவ்வளோ ஓடிக்க நாங்களே பார்க்கலாம் தானே. இவர் ஜாழ்ப்பாணம் வந்தால் கொய்யக்காய் விடுறாருல, கொழும்பு பக்கம் வந்து அம்புர்லாங்காய் விடுறாருல. இல்லை எனக்கு அதில் இயற்கை இதில் வீட்டை நிற்குது ப்ரோ அம்புர்லாங்க. இந்த அதில் அம்புர்லாங்க வரதான் வேணும் வீட்டை. கட்டாயம் வாங்க. இந்த இப்போ என்ன பிரச்சனைண்டா ஓடிக்கிட்டு போகிறதான், ஓடிக்கொண்டு போகிறதான் பிரச்சனை. ஓடலாம் ப்ரோ, ஒரு பிரச்சனை இல்லை. இது மட்டும் தான் ஒரு சின்ன ரோட்டாக இருக்குது. இதில் நீங்கள் மெயின் ரோடு வந்தீங்கன்னா அங்கே ஓடுவேன். நாங்கள் அவ்வளோ ஸ்பீடாக ஓட போகிறது இல்லை, ஒரு அளவான ஸ்பீடில் மெல்லாம் போய் கொண்டு போவேன். கொஞ்சம் தூரம் ஓடினா பிடிபட்டுருவோம் நம்புகிறோம். அதான் நம்புகிறோம், நம்பிக்கை தான் பாருங்க. சரி, இப்போ நாங்கள் பெட்ரோல் அடிச்சுட்டு போகிறோம். என்ன கிட்டத்தட்ட 11,600 ரூபாய்க்கு ஃபுல் டேங்க் அடிச்சிட்டாங்க, 37 லிட்டர் பாருங்க. சரி, அப்படி நாங்கள் சாப்பிடுவோம்னு சொல்லி ஒரு கடைக்கு வந்து நாங்கள் என்ன நீங்கள் சாப்பிட சொல்ல நீங்கள் என்ன விட்டுட்டீங்க? என்ன ப்ரோ இப்படி செய்றீங்க? அநியாயம் செய்றீங்க. ரைஸ் வந்து நார்மல் அப்போ என்ன சொல்லுது நல்லா இருக்கு. அரிசி மட்டும் கல் ஆகும். வேறு அரிசி சரி கொத்து சாப்பிடுவாங்க. என்ன கிடங்க கொத்துக்க வரைக்கும் எலும்பு ஒன்று தானே. கொத்து வந்து பயங்கர எண்ணெய் உள்ள நாட்டு. அந்த இது எல்லாம் மசாலாவும் போட்டு ரக்கிருக்கிறான், அஜினம் போட்டு. அது கூட்டிகிட்ட அப்புறம் எங்கே சாப்பிட்றாங்க நேற்றிட்ட ஒரு கடையில் கொத்து எடுத்துட்டாங்க, முழுக்க அஜினம் போட்டோம். அப்படி டேஸ்ட் தெரியுது. இப்போ ஒரு மாதிரி கார் நான் கொஞ்சம் தூரம் ஓடினான், ஒரு கேன் ரோட கொடுத்துட்டேன். சரி வராது நீங்களே ஓடுங்க. ஜஸ்ட் என்ன எங்கடைய ஓடினு வர, எந்த ஓடினு வர, ஜஸ்ட் என்ன நாங்கள் ஓடினு வரோம். மாறி மாறி ஒரு மாதிரி போய் கொண்டு இருக்குது. அடக்கி எடுக்கும் அப்போ காலை அடக்க வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் இருக்குது, அடக்க வேண்டிய வேலைகள் இருக்குது. முடிப்போங்க சாப்பிட்டோம். ஓகே பரவாயில்ல, அந்த அளவுக்கு நான் சொல்ல மாட்டேன், பரவாயில்ல. ரைஸ் ஓகே, அரிசி கொஞ்சம் வளர்ந்து அது நல்லா இருந்தது. கொத்து சாப்பிட்டா நாக்கு நம்ம ஒரு தடிக்கமே கிடைக்குண்ணா. என்ன பிரச்சனை மட்டும் என்ன ஜெசி என்ன பஸ்ஸில் இந்த கார் ஓடின்னு வரேன். எங்களுக்கு புதுசு தானே, புது பழக்கம் அப்படியால. எங்கே போகிறீங்க? தானா போகுது, நானுங்கடா போனேன், தானா போகுதுன்ற மாதிரி போகுதுன்னு. காரை கூட அடுத்த என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் வவுனி இற விட போகிறேன். ஜெசி என்ன விட போகிறேன். அவர் என்ன சொன்னால் கராச்சி இருக்குது, கராச்சியில் உண்ட ஒரு சில விஷயங்கள் செய்யணும் காருக்கு. அதெல்லாமே செய்து முடிச்ச பிறகு ஒரு 2-3 நாள் முடியும். என்ன வேற இருக்கு, கலரை மாத்துவோம் நம்ம சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கேன். அந்த கலர் பிடிக்கல, தெரியும் நாங்கெல்லாம் கொஞ்சம் சொல்லி கலரை எடுத்திருக்கோம். அதான், ஆனா அந்த கலர் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவனுக்கு பிடிக்கல. லுக்கா இருக்கா நம்ம என்ன சொல்லிட்டோம், அப்புறப்பா அந்த ஆளும் மஞ்சள் கலர் இல்ல. ஓகே என்ன சொல்ற, அந்த ஓடிக்கொண்டு போய் தெரியல, நிக்க ஒரு இதா தெரியுது எனக்கு. சாப்பிடுங்க உள்ளுக்கு இருந்து பாக்க என்ன மாதிரி அதான் இப்ப காட்டுறேன், இப்ப காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க ஒண்ணுங்க போய் கொண்டு இருக்குது. என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வந்து டிஃபரெண்ட் கலர் அண்ணன் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே கலர் அண்ணன் போனா பாக்குறாங்க. வந்தா விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப காரை கொண்டு நான் நேரா வீட்டை போக மாட்டேன், ஜெஸ்டினா தான் விட போறேன். அதுக்கு பிறகு நான் நேரா வீட்டை போயிடறேன். என்னன்னு சொன்னா எங்க அம்மா மனைவி இல்லைன்னா சர்ப்ரைஸ் பண்ண போறேன். சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ஒரு சின்ன போய் சொல்லிட்டு வந்தவன், அன்பின் நிமித்தம் சொல்லப்பட்ட போய். அதான் என்னடா நான் கொழும்புக்கு வேற வீடியோ எடுக்க தான் வந்து நான் சொல்லி சொன்னேன். அதனால வீட்டுக்காரருக்கு தெரியாது, சர்ப்ரைஸா போய் எல்லாரையுமே சர்ப்ரைஸ் பண்ணுவோம். என்ன நினைக்கிற மாதிரி இல்லை, சரி அம்மா என்னோட பழைய காரணம் கொண்டு வந்து யோசிக்கிற மாதிரியா அப்படின்னு யோசிப்பினோம். சில நேரமா சரி கார் ஒன்று வந்திருக்கேன்னு சொல்லி பார்ப்பினோம். சில கேட்பாமா நீ பே கார்டுறியோ வேறு காரை கொடுத்துட்டு அவன்ட அப்படின்னு சொல்லுவா. என்னன்னு தெரியல, பார்ப்போம். சந்தர்ப்பத்தை பொறுத்து என்ன நடக்குன்னு சொல்லி தொடர்ச்சியா வீடியோக்கு வேற நீங்க பார்த்து கொள்ளலாம். இன்ஜினியர் சொன்னா அந்த எல்லா பெயர் பிள்ளைகளுமே கூட சிங்கிள் இதுல இருக்கு. அதெல்லாம் ரப்புலவோ இதுன்னு சொல்லி விட மாட்டோம். ஆனா நிறைய மரங்கள் இங்க தானே, கிட்ட காட்டுக்கால போகிற தான் கிடக்கு. ஆனா நிறைய வீடுகள் எல்லாமே இருக்கு, அதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மற்றது இன்னொரு விஷயமா தான் நினைச்சு நான், இந்த சிங்கிள் இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னாலுமே ஒரு மேசை ஒன்று வச்சுட்டு வீட்டை அந்த காய்க்கு தேங்காயோ ஈரப்பலாக்காயோ அப்படி ஒரு சில விஷயங்களை பார்த்து அதில் வச்சு விற்பனை செய்து கொண்டிருக்கணும். அதுலையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு.
என்ன என்ன இங்கே கார் இப்போ பண்ணினோன்னா அலுமினியம் பிளாஸ்டிக் இப்போ பண்ணினோன்னா அவன் இல்லை இவ்வளோ பார்த்து சவுண்டை கூட்டிட்டு போய் கிடக்கு எனக்கு ரெண்டையும் பார்த்து அப்படி போட்டுட்டு போகிறாங்க. அதான் சரி. இப்போ ஜாஸ்தி ஒன்று என்ன மாதிரி இருக்கு கார்? உண்மையை சொல்லணுமா பொய்யை சொல்லணும்? உண்மையை சொல்லணும். அப்போ சொல்லணும்னா வேலை கிடக்கு, கொஞ்சம் வேலை கிடக்கு. அதை நாங்கள் அங்கேயே பார்த்து நாங்கள் வேலை கிடக்கண்டு. அந்த கீழே இந்த ஸ்டேரிங் வந்து டைட்டாக இருக்கு. அதுக்கு கீழ் ட்ரக் வந்து அந்த என்ன சொல்லுவான் வீல் ட்ரக் ஏதோ ஒன்று சொல்லுவோம், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும். மற்றும்படி இல்லை பெட்ரோல் டேங்கும் கொஞ்சம் க்ளீன் பண்ணால் நல்லா அடைக்கிற மாதிரி கிடக்கும். அடைக்கிற அந்த ஒரு விட்டு வர்ற இது இருக்கு தானே, அதெல்லாம் வந்து அதையும் செய்து விட்டோம்னா அதெல்லாம் ஓகே. மீட்டர்லாம் மேலே செய்தல ரேடியேட்டரையும் ஒருக்கா க்ளீன் பண்ணி போடணும். ஏன்னா அதுக்கு பிறகு கன்ஃபார்மாக நாங்கள் ஏசி போட்டுட்டு தெரியலாம். ஓகே ஓகே. எங்களுக்கு இப்போ என்ன நிலைமையில் இருந்தோன்னு சொல்லி தெரியாது. அதான் நாங்கள் எங்களுக்கு எல்லாம் செய்தோம்னு சொன்னால் சரி இது நாங்கள் இதெல்லாம் செய்து நாங்கள் தானே சொல்லி எங்களுக்கு ஒரு இது வந்து தெரியும். அதான் கொஞ்சம் 100% இது இருக்குல்ல சூப்பராக இருக்கா? அதான் அதை மாதிரியே மாற்றணும் அப்படியே. இப்போ என்ன சொன்னால் கொஞ்சம் நாங்கள் இருந்து ரெஸ்ட் எடுக்க போகிறோம். தொடர்ந்து ஓடவும் மேலாது, ரெண்டு தான் போகணும். கொஞ்சம் இருந்து ஓய்வு எடுத்துட்டு போவோம். ஓகே. காரண்ட ஃபோட்டோ வந்து அலசினா காட்டினாங்க, வேற நண்பர்களும் கொஞ்சம் பேர் காட்டினான். ஆனால் வீட்டை இன்னும் காட்ட முடியாத சூழ்நிலை, என்ன சர்ப்ரைஸ் அதை காட்டிடாது. பார்க்குற எல்லாருமே கலர் நல்லா இருக்குன்னு சொல்லிடும். பார்க்குற நீங்கள் இந்த காரண்ட கலர் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கொமெண்ட்ஸை சொல்லுங்க. இதே கலர் இருக்கட்டுமா இல்லாட்டி கலரை மாற்றுவோமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கொமெண்ட் சொல்லுங்க. நீங்கள் அதிக பேர் எந்த கொமெண்ட் சொன்னீங்கன்னா அதை பார்த்து நான் கேட்டுக்கொள்ளணும். சரியா? அப்புறம் நீங்கள் ஃபேக் எனர்ஜி போடுற இல்லையா? அப்படியெல்லாம் நாங்கள் செய்யறாங்க இல்லை, சும்மா பாடிக்கு. நானும் ஜோசி எனக்கு துறந்து பார்க்க நல்லா இருக்கு. சரியா? கிட்ட பார்க்க பப்பர் பேண்ட் இருக்கு. இல்லை அந்த கலர் எனக்கு முந்தி பிடிக்காது, ஆனால் சில வாகனங்கள் அந்த கலரில் பார்த்துட்டு எனக்கு அந்த கலர் பிடிக்கும். நண்பர்கள் எல்லாருக்குமே அந்த கலர் பிடிச்சிருக்கு. அதான். ஆனால் என்ன இப்போ புரிம்பா தெரியும் நாங்கள் அப்புறம் ஒரு யுனிக்காக இருக்கு. மஞ்சள் கார் சாங்க வரான் அலசுனா மாதிரி கேட்குற காரை தாரியம் வந்து லோ கலரில் இருக்குண்டு. ஓகே பாப்பா யோசிப்போம். மறக்காங்கெல்லாம் கொமெண்ட் சொல்லுங்க. நான் கொமெண்ட் சொன்னீங்கன்னா நாங்களும் பார்த்து யோசிப்போம். எனக்கு டென்ட் பணமாக இருக்கு, மாற்றுவோமா வேணாமான்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை பார்த்து நான் செய்கிறேன். ஏன்னா விடிய வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைவே வேற லெவல் வேண்டாம். ஹைவேன்னு சொல்றது என்ன சொல்றது, ஒரு 100 பக்கம் போன மாதிரி தான் இந்த ஒரு பனி புகாரோட நல்லா இருந்துச்சு. உண்மையிலே அந்த எல்லாம் பனியில கீழே ரங்கிடுது. வேணா வீடியோ எடுத்தா வேணா போட்டுக்கோ, நீங்க பாத்துக்கொள்ளுங்க. பழைய காரணம் போகுது இந்த வங்களா கத்தினோட அந்த இஎம்பித்தால எங்க காருக்கு முன்னாடி இருக்க. இப்ப சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு? இல்ல இல்ல எங்க காரை கண்ணோட போடுவாங்க வேற. அப்ப அதை போட்டுட்டு போனாங்க. இந்த இப்ப சவுண்ட் இல்ல பாருங்க, இதுல காரை கண்ணோட போடுவாங்க. எங்க காரணம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கா அது. போய்கொண்டிருக்க அவங்கள பார்த்தீங்கன்னா மலையோட சேர்ந்து ட்ரெயின் போகுது. என்ன நல்லா இருக்கான்னு அது தெரியுது இல்லையே. சந்திரன் கிடைச்சாங்களா காட்டிக்கொள்ளும் வேற லெவலில் இருந்துச்சு பார்க்க கண்ணுக்கு. பாருங்க அப்படி இருந்தா ட்ரெயின் போகுது. நல்லா இருக்குண்ணே. என்ன ஸ்பீட்ல போகுதுண்ணே? நாங்க அப்படின்னு வரோம் 40-50 தான் போய்கொண்டிருக்கோம். வேணா எல்லாம் மஞ்சள் தெரியுது. பஸ்ஸும் சிடிவி பஸ்ஸும் மஞ்சள் கலர் தான். குருநாகல் 46 கிலோமீட்டர் நாங்கள் போகணும். ஹைவேக்கு என்ன கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் இருக்கு. சரி, இப்போ நாங்கள் ஹைவே போகக்கூடிய ரோட்லாம் போய்கொண்டிருக்கோம். வாழ்க்கையில முதல்ல ஹைவேல வாகனம் ஓட போறீங்களா? ஓகே, இந்த